காவிரியில் தமிழகத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன், ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய 50 TMC தண்ணீரை அளிக்க உத்தரவிடக் கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் தினமும் சுமார் 10,000 கன அடி தண்ணீரை ஒரு வாரம் திறக்க தயாராக இருப்பதாக கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வினாடிக்கு 20,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிடுமாறு தமிழக வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு காவிரியில் நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். காவிரியில் தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் டெல்டா பகுதி விவசாயிகள் இந்த தண்ணீர் போதாது எனவும் அதிருப்தி தெரிவித்தனர். கூடுதல் தண்ணீரை பெற்றுத்தர தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இப்போது திறக்கப்படவுள்ள தண்ணீர் குடிநீருக்கே போதுமானதாக இருக்கும் என்றும் சாகுபடிக்கு உதவாது எனவும் விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உடனடியாக இன்றையிலிருந்து 10 நாளைக்கு 15,000 கனஅடி வரை தண்ணி திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக தண்ணி கர்நாடக அரசாங்கம் திறக்கணும். அப்படி திறந்தா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1 TMC தண்ணி வந்து சேரும். இப்ப ஏற்கனவே குறுவை சாகுபடி இழந்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த ஒருபோக சம்பா சாகுபடியை பண்ணுவதற்கு ஒரு முதல் கட்ட நம்பிக்கையா இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கு. ஒரு 10 நாளுக்கு 15,000 கனஅடி வீதமா அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி போதாது. மேலும் இன்னொரு 3 நாள்ல தமிழ்நாடு அரசு காவிரி மேற்பார்வை குழு அணுக சொல்லியிருக்காங்க. மேற்பார்வை குழுங்கிறது அது கவைக்கு உதவாதது. கர்நாடகாவின் 4 அணைகளில் 51 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது என்றும் இது தங்களின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானது என்றும் அம்மாநில அமைச்சர் ஜெயச்சந்திரா தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்ட ஆலோசனை பெற இருப்பதாகவும் அவர் கூறினார். We will consult our advocates also. I am in constant touch with them, but I am not able to hear fully from them. And we will try to take their advice and take the water resource department views also. Then finally we will try to impress through supervisory committee to the Supreme Court. யாராக இருந்தாலும் சட்டத்தை மதிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்திருக்கிறார். காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களிடையேயான நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளை சுமூகமாக தீர்க்க தேவையான உதவிகளை செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். Everybody has to respect the law and other things will be dealt by the concerned minister. As a minister of other department, it's not fair on my part to make comment on somebody else responsible. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடகத்திற்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் கர்நாடகா செல்லும் தமிழக பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் தனியார் பேருந்தில் பயணித்தனர். பிற தனியார் பேருந்துகள், லாரிகள், சுற்றுலா வாகனங்கள் கர்நாடகத்திற்கு வழக்கம் போல சென்று வருகின்றன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்திருப்பதையொட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கக்கநால்லா சோதனைச் சாவடியில் 2 மாநில போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை கருதி காலை முதலே கர்நாடக மாநிலத்திலிருந்து கூடலூர் வழியாக தமிழகம் வரும் அரசு பேருந்துகளை கர்நாடக அரசு நிறுத்தியது. உதகைக்கு வரும் கர்நாடக அரசு பேருந்துகள் தமிழக எல்லை வரை மட்டுமே இயக்கப்பட்டன. ஆசிரியர் தினமான இன்று சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கினார். டெல்லியில் நடந்த வண்ணமிகு விழாவில் 379 ஆசிரியர்களுக்கு விருதையும் சான்றிதழையும் பிரணப் முகர்ஜி வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 23 பேர் இந்த விருதை பெற்றனர். பாரம்பரியத்தை மனதில் வைத்து வேற்றுமையில் ஒற்றுமை மீது நம்பிக்கை கொண்டிருப்பதால் இந்தியாவில் உள்நாட்டு பயங்கரவாதம் வளரவில்லை என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்திய போது இதனை அவர் குறிப்பிட்டார்.
மதச்சார்பின்மை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று கூறிய அவர், இந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா சந்திப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்களுடைய எண்ணிக்கை கிராமப்புறங்களில் அதிகரித்திருக்குது. நடுத்தர வர்க்க மக்கள் ஆங்கில வழி கல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மாணவர்களுக்கு அதிகமாக ஊக்குவிப்பு தந்து அவர்களை இடைநிற்றலிலிருந்து நீக்கி அவர்களும் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிமுறைகளை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். டீச்சர் ரொம்ப டீச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். படிக்கிறப்போ என்ன தேவை, எப்படி மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சில் போனால் அந்த மாதிரி ரிலேஷன் கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இருக்கும். அரசு கொடுக்கின்ற அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அதிகாரிகள் சொல்கின்ற வழிமுறைகளையும் கொண்டு நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை செய்யும் போதெல்லாம் அந்த மாணவர்கள் எங்களை நோக்கி இந்த அரசு பள்ளிகளில் படிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கும். எங்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு மாதமும் டேலண்ட் டே என்று வைத்து மாணவருடைய திறன்களை நாங்கள் கண்டறிகின்றோம். ஒருவேளை அந்த மாணவன் படிப்பிலே சற்று குறைவாக படிக்கலாம், ஆனால் மற்ற துறைகளிலே விளையாட்டுத் துறையிலேயோ அல்லது நடனம் போன்ற துறைகளிலோ அவன் சிறப்பாக செயல்பட அத்தகைய மாணவர்களை இனம் கண்டு முழுமையான ஒரு வளர்ச்சி இந்த மாணவர்களுக்கு அளிப்பதுதான் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இடுக்கி மாவட்டம் குமிளி அமராவதி பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் முன்னாள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாணவ காவல்படை மற்றும் செஞ்சிலுவை சங்க மாணவ மாணவியர், தற்போதைய ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் முன்னாள் ஆசிரியர்களை வரவேற்று சிறப்பித்தனர். மாணவ மாணவியர் கரவொலி எழுப்ப முன்னாள் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் மரியாதை செலுத்தப்பட்டது. கேரள அரசு பெரும் எதிர்ப்பையும் மீறி சிறுவாணி ஆற்றில் அணை கட்ட தேர்வு செய்திருக்கும் பகுதியில் தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கருங்கற்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழகத்திற்கு எதிராக இங்கிருந்தே கற்களை எடுத்துச் சென்று அணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அணை கட்ட திட்டமிடப்பட்டுள்ள சித்தூர் வெங்கக்கடவு பகுதியில் மலைமலையாய் கருங்கற்களும் சரளை கற்களும் குவிக்கப்பட்டு வருகின்றன. அணை கட்டுவதற்காக அங்கு கொட்டப்பட்டு இருக்கிற கற்கள், அது அணை கட்டவோ அல்லது சாலை போடவோ கற்கள் எல்லாம் எங்கிருந்து போயின என்றால் தமிழகத்திலிருந்து தான் போயின, குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து தான் போயிருக்கிறது. கேரளாவை பொறுத்தளவில் நாம் கவனித்து வருகிறோம். அவர்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் அவர்கள் பெரிய அக்கறை செலுத்துகிறார்கள். அங்குள்ள ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் மணல் முழுக்க தமிழகத்திலிருந்து போகிறது. இப்போது இப்படி பல மாதங்களாக இங்குள்ள மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள மலையடிவாரத்தில் உயிர்ச்சூழலை பாதிக்கும் அளவுக்கு கற்குவாரிகள் அமைக்கப்பட்டு இந்த கற்கள் போகின்றன என்றால் இது வற்றாத பொருள் அல்ல. இது இந்த இயற்கை வளங்களை நாம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ஐனாவரத்தில் நகைக்கடையில் 9 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் ராஜஸ்தான் விரைந்துள்ளனர். ஐனாவரம் சோமசுந்தரம் தெருவில் உள்ள நகைக்கடையில் வைக்கப்பட்டிருந்த 9 கிலோ தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனதாக கடை உரிமையாளர் கோபாராம் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதில் தான் கடையில் இல்லாத போது கடையில் தங்கி வேலை செய்து வந்த தீபக் மற்றும் பாகர்ராம் ஆகியோர் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக தெரிவித்திருந்தார். காஷ்மீரில் பல்வேறு தரப்பினரை சந்தித்து பேசிய அனைத்துக் கட்சி குழுவினர் அடுத்த கட்டமாக ஜம்முவுக்கு சென்றிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு காஷ்மீரில் அரசியல் கட்சியினர், முதலமைச்சர், அமைச்சர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியது. செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தி இன்று தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 2500 இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதற்காக மாநகர் முழுவதும் 12,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக 19 பாதுகாப்பு விதிகளை சென்னை மாநகர காவல்துறை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தமிழகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கோவை புலியகுளம் பகுதியில் அமைந்திருக்கும் பெரிய விநாயகர் சிலை சுமார் 3 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும் உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சேலம் மாவட்டத்தில் தங்க ஆபரணங்களால் செய்யப்பட்ட சொர்ண விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் விநாயகருக்கு பண மாலை செலுத்தி பக்தர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர். காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில் ஒன்றில் விநாயகர் கோயிலில் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அங்குள்ள விநாயகருக்கு 7 லட்சம் ரூபாய் பணத்திலான மாலையை அணிவித்து விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தனர். வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவரது வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார். வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து அவர் வழிபட்டார். நாக்பூரில் இருக்கும் தனது வீட்டில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விநாயகர் சதுர்த்தியை குடும்பத்தாருடன் கொண்டாடினார். மும்பையில் இருக்கும் உலக புகழ்பெற்ற லால் பவுச்சா ராஜா கோவிலில் இருக்கும் மிகப்பெரிய விநாயகருக்கு பூஜை செய்து ஏராளமானவர்கள் வழிபட்டனர். அரசை விமர்சிப்பவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கூடங்குளம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பலர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை கேட்ட நீதிபதிகள் அரசை குறை கூறுவது அல்லது விமர்சிப்பதை தேச துரோகமாகவோ அவதூறாகவோ கருத முடியாது என தெரிவித்தனர். ஆதார் எண்ணை மத்திய அரசு மறைமுகமாக கட்டாயமாக்குவதாக கூறி தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. இது தொடர்பான மனுவை தாக்கல் செய்த மேத்யூ தாமஸ் என்பவர் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி கல்வி உதவித்தொகைக்கும் ஆதார் எண் கட்டாயம் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதையடுத்து மத்திய அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அடுத்த வாரம் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபர்களை பிடிக்க ரயில்வே தனிப்படை காவலர்கள் மேற்குவங்கம் மற்றும் மகாராஷ்டிரா விரைந்திருக்கின்றனர். கொள்ளை போன ரயில் பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகைகள், ரத்த மாதிரிகளோடு தனிப்படை காவலர்கள் மேற்குவங்கத்தில் உள்ள அசன்சோல் மற்றும் மும்பை விரைந்துள்ளனர். ரயில் கொள்ளை போன்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட பெரிய கொள்ளைகளில் தொடர்புடையவர்களின் கைரேகை மற்றும் ரத்த மாதிரிகளுடன் ஒப்பிட்டு பார்க்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே ஓடும் ரயில் முன் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற மாணவர் ரயில் மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வடக்கு காட்டூர் கணேஷ் நகரைச் சேர்ந்த கட்டுமான பொறியாளரான முரளிதரனின் மகன் ராம் கிஷோர் அம்மன் நகர் பகுதியில் ரயில் வந்து கொண்டிருப்பதை அறிந்தும் தண்டவாளத்தின் ஓரமாக நின்று செல்ஃபி எடுக்க முற்பட்டார். அப்போது ரயில் மோதி நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இணையம் பகுதியில் சர்வதேச வர்த்தக துறைமுக நிர்வாக அலுவலகம் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு சர்வதேச வர்த்தக துறைமுகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அதன் நிர்வாக அலுவலகத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமன்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் இறங்கி மொட்டையடித்து போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டத்தில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்தவரை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். விருத்தாச்சலம் அருகே பங்களா தெருவைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்தார். தனியார் கண் மருத்துவமனையின் முன் காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் விக்னேஸ்வரனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்து மக்களை சரமாரியாக தாக்கிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கீரத்துறை பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மதுரையைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் சிலர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் ஸ்கேட்டிங் செய்தனர். ஸ்கேட்டிங் வீரர்கள் ஏரிச்சாலையை பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், வன விலங்குகளை பிளாஸ்டிக் தாக்கத்திலிருந்து பாதுகாப்போம், சாலை விதிகளை மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வலம் வந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. வ.உ. சிதம்பரனாரின் 145வது பிறந்த நாளை முன்னிட்டு ஓட்டப்பிடாரத்தில் வ.உ. சிதம்பரனார் பிறந்த இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பு நீதிமன்றத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் நீதிமன்ற வளாகத்தில் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அதே வளாகத்தில் இருக்கும் குற்றவியல் நீதிமன்றங்கள், விரைவு நீதிமன்றம், மாவட்ட நடுவர் நீதிமன்றம் ஆகியவற்றிலும் சோதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை தலாக் கூறி விவாகரத்து செய்யும் முறை குறித்து பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் 4 வாரங்கள் அவகாசம் அளித்துள்ளது. கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக மத்திய அரசு கூடுதல் வழக்கறிஞர் துஷார் மேத்தா விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றது. மும்முறை தலாக் கூறி விவாகரத்து செய்யும் நடைமுறை அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என அறிவிக்க கோரி பாரதிய முஸ்லிம் மகிளா ஆந்தலின் உள்ளிட்ட சில அமைப்பினர் வழக்கு தொடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டில் மாணவர்களுக்கு இலவச ஸ்மார்ட் போன் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார். மாணவர்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளும் அடிப்படையில் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை வரிசையில் அடுத்த ஆண்டு பிற்பாதியில் ஸ்மார்ட் போன் வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டில் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி இப்போது மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் ஆபாச வீடியோ புகாரில் அமைச்சர் பதவியை இழந்த சந்தீப் குமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவரை 3 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. டெல்லி குழந்தைகள் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்த சந்தீப் குமார் குறித்த ஆபாச சிடி கடந்த வாரம் வெளியானது. இதையடுத்து அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் சந்தீப் குமார் நீக்கப்பட்டார். ரிலையன்ஸின் ஜியோ 4G சேவையினால் செல்போன் கட்டணங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும் என ஃபிட்ச் ரேட்டிங் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஜியோ சேவை குறைந்த கட்டணத்தில் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் மற்ற டெலிகாம் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தக்கவைத்துக் கொள்ள கட்டணங்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. இதன்படி அடுத்த ஓராண்டில் பல்வேறு திட்டங்களுக்கான கட்டணங்கள் 15% வரை குறைய வாய்ப்பிருப்பதாக ஃபிட்ச் ரேட்டிங் அமைப்பு கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 24வது ஆளுநராக உர்ஜித் பட்டேல் பொறுப்பேற்றுக் கொண்டார். ரகுராம் ராஜன் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அவரது இடத்திற்கு உர்ஜித் பட்டேலை மத்திய அரசு கடந்த மாதம் நியமித்திருந்தது. உர்ஜித் பட்டேல் 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி வரை இப்பொறுப்பில் இருப்பார் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச நிதியம் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளில் பதவி வகித்த பட்டேல் இதற்கு முன்பு ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக இருந்தவர். வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக செல்லும் பணம் குறித்த தகவல்களை ரிசர்வ் வங்கி பிற அரசு அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என கருப்பு பண ஆய்வில் ஈடுபட்டிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு உத்தரவிட்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் MB ஷா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தகவல் பகிர்வுகள் இருந்தால் மட்டுமே கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த இயலும் என்றும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.